கவிசா டே வந்து உங்களுக்கு என்ன பிறந்த நாள்? டே வந்து கவிசாவுக்கு வந்து பிறந்த நாள்னு சொல்லி எத்தனாவது பிறந்த நாள்? 10வது பிறந்த நாளா? இந்த 10வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக வந்து சர்ப்ரைஸ் வந்துருக்கு. இப்படி உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? அம்மாவா? இல்லையே, அம்மா அனுப்பலையே. வேற யாரும்? வேற அனுப்ப மாட்டாங்களா உங்களுக்காக? குட்டி மாமாவா? இல்லையே. சரி இல்லை, கேக் அப்படியே வைங்க. வேற யாரா இருக்கும்? சொல்லுங்க. சரி, அடுத்த கிஃப்ட் ரெண்டு பாப்போமா? என்ன கிஃப்டா இருக்கும் அது? உடுப்பா? இல்லையே, உடுப்பு இல்லையே. வேற என்ன இருக்கும்? சரி விடைங்க பாப்போம். கவிசா சொன்ன மாதிரி உடுப்பு தானே. இப்படி கவிசாக்கா வந்து கிஃப்ட் எல்லாம் பார்த்து பார்த்தா வாங்கி தந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள்ட்ட வாரம் இருக்கும் இப்படி எல்லாம் வாங்கி தர. கவிசாவில் பாசம் உள்ள அடக்கில் தான் அனுப்பியிருக்கேன். அம்மாவா? வேற ஒருத்தரும் பாசம் இல்லையா? அப்பாவா? அப்பாவும் இல்லையே. வேற யாரும்? வேற அனுப்பானாங்க. பெரியம்மாட பேர் அனுசாவா? இல்லையா, அப்பாவும் அனுப்பலையே. சரி, அப்படியே ஜோசியம் நடத்த இப்படி பாப்போமா? சரி, அது என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சங்கிலியா? இல்லையே. வேற மோதிரமும் இல்லை. சரி விடைங்க பாப்போம் என்னண்டு. என்னது? காய்ச்சங்கிலியா? உங்களுக்காக வந்து காய்ச்சங்கிலி இல்லாம இருந்திருக்காங்க. என்ன இப்படி இல்லாம உங்களுக்கா பார்த்து பார்த்து இப்படி கிஃப்ட் இல்லாம இருந்திருப்பாங்க. சொல்லுங்களேன். யாரா இருக்கும்? அம்மாவா? ஆனா அம்மா வாங்கி தரலையே. வேற யாரா இருக்கு? வேற யாரும் இப்படி வாங்கி தர மாட்டாங்களா? யாரு? அவருக்கு ஒரு தடவை சொல்லல நீங்க. நீங்க அம்மாவை திருப்பி திருப்பி சொல்றீங்க. அம்மாவை எப்படிக்கும்? அம்மாவை எப்படிக்கும்? ஆனா அம்மா வாங்கி தரலையே. உண்டு. மாமாட பேர் எங்க இருக்கு? சிங்கப்பூர். இல்லையே, அவர் வாங்கி தரலையே. அடுத்த கிஃப்ட் பாப்போம். எப்படி கேட்டீங்க? யார்ட்டையும் கேட்டுப்பீங்க என்ன ஏதாவது? என்ன கேட்டீங்க? சோடா கேட்டீங்க? யாரை கேட்டீங்க? குட்டிமாவை கேட்டீங்களா? ஆனா சரி, என்ன என்ன இருக்குன்னு பார்க்க முடியுங்க பாப்போம். பாவம். நீ கவிசா சொன்ன மாதிரி தோடு தானே. ஆனா நம்ம மாமா வாங்கி தரலையே. வேற யாரா இருக்கும்? இல்லையே, அம்மா வாங்கி தரலையே. என்ன அம்மா அம்மான்றீங்க அடிக்கடி? ஆனா அம்மா ஒன்றும் வாங்கி தரல. இப்ப கவிசாக்கா அவ்வளவு கிஃப்ட் வாங்கி தந்தாங்க, மனசுதான் கஷ்டப்பட போகுது.
சரி கபிசா இப்ப சொல்லுங்க, பிளேன்னு சொன்னா மிக்கோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். சொல்லுங்க பாப்போம். 3 பேரை சொல்லுங்க, 3 பேரும் இல்லாடி நீங்க மிக்கோட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். சரியா? சரி சொல்லுங்க. இல்ல இல்ல நிமரா சொல்லுங்க பாபு. பெரியம்மாட பேர் இல்லையே, 3 பேரும் இல்ல. சரி அப்ப அதால இப்ப ஆடுவோம் நீங்க சேர்ந்து. கவிதா இப்ப இவ்வளவு நேரம் ஆடினீங்க, பிள்ளையா சொன்னபடியானே. இப்ப யார இறக்குமான்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் ஆடினீங்கல்ல, அது திருப்பி சொல்லாடி திருப்பி ஆடணும். பிள்ளையா சொன்னாங்க சொல்லுங்க. குட்டி மாமா இல்லையே, குட்டி மாமா எனக்கு இல்லையே. வேற சின்னமாவோட பேர் இல்லையே, அவரும் அனுப்பலையே. சித்தியா? சித்திட பேர் அமுதாவா? இல்லையே, அவாவும் அனுப்பல. அபிஷாக்கா வந்து ட்ரெஸ் அனுப்பினது வந்து பெரியம்மாட பேர் அனுஷாவா? அவதான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மற்ற கிஃப்ட் எல்லாம் வேறு யார் அனுப்பியிருக்காங்க? ட்ரெஸ் வந்து உங்களோட பெரியம்மா. மற்ற கிஃப்ட் தோடுகுட்டி மாமாவா? அப்ப காய்ச்சங்களி இல்லையே, காய்ச்சங்கிலியும் கேக்கும் தோடும் வந்து உங்களோட குட்டி மாமா தான் வாங்கி தந்துருக்க. வேற கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. வேற யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? அம்மாவுமா? இல்லையே, இவ்வளவு கிஃப்டும் வந்து இவ்வளவு பேர் தான் அனுப்பியிருக்கீங்க. உங்களோட பெரியம்மா வந்து உடுப்பும், உங்களோட மாமா வந்து கேக்கு தோடு காய்ச்சங்கிலி. என்ன இவ்வளவு வரும். இன்னும் வேற யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க உங்களுக்காக? வேற யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்காக? என்ன அனுப்பியிருக்காங்க? யார் அனுப்பியிருப்பாங்க? இல்ல, அம்மா அனுப்பல. சித்தியா? சித்திர பேர் இல்லையா, அப்பாவும் அனுப்பல. வேற இல்ல, பெரியம்மா அனுப்பிட்டா தானே. யாரு? சின்ன மாமாவா? இல்லையே,
சரி பாப்போம் என்னண்டு உடைங்க பாப்போம். இல்லையே பாருங்க வடியா பாருங்க. சிட்டி அனுப்பியிருக்கா அமுதா சிட்டியா? உங்களுக்கு வந்து இந்த பிரேம் வந்து அமுதா சிட்டி அனுப்பியிருக்கா. சரி இப்படி அடுத்த இப்படி பாப்போம்மா. உங்களுக்காக ஒரு புத்தா பேக் என்ன நீங்கள் ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு வந்து வாங்கி தந்துருக்காங்க. இதான் இப்போ சின்னமாவா? நீங்கள் சொன்ன மாதிரி சின்னமாவா தான் உங்களுக்கு இந்த கிஃப்டை வாங்கி தந்துருக்காண்ணா. சரி அப்படி அடுத்த வீடியோ பாப்போம்மா. இருப்பாங்க அம்மாவா? இல்லையே எல்லாம் அம்மான்றீங்க. ஆனால் அம்மா ஒன்றும் வாங்கி தரல உங்களை. அப்பாவா? இல்லை அப்பாவா எனக்கு இல்லை. சரி விட வா மாறண்டு. யாரும் எப்படி இருப்பாங்க? இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்காக அம்மம்மாவும் அப்பப்பாவும் தான் உங்களுக்காக இந்த கிஃப்டை வாங்கி தருக்காங்கண்ணே. சரி கபிசாக்கா வந்து இந்த 10வது பிறந்தநாளில் வந்து இந்த சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்கண்ணே. அந்த இவ்வளோ அனுப்பினாக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நன்றி மட்டுமா? இவ்வளோ வெறும் கபிசாவில் பாசத்தில் வந்து எனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கண்ணே. சரி அவங்களோட சார்பாகவும் எங்களோட கிவி சர்ப்ரைஸ் விடாகவும் உங்களுக்கு எங்களை இனிய பிறந்த வாழ்த்துக்கள். கரண்ட் அடிச்சிடறேன்.